தோட்டத்துது ஃப்ரெஷ் காய்கறி. இந்த 4 வெண்டைக்காய் 4 அவரைக்காவை வச்சு நான் என்ன பண்ணுறது என்னோட பிரஞ்சுக்கு. இது இல்லை, எங்கே போச்சு இது? ஸோ என்னோட பிரஞ்சுக்கு இன்னைக்கு புதுசாக ஒன்று ட்ரை பண்ண போகிறேன். இது பொரி. நம்ம வீட்டில் இன்னொரு வேலை நான் போயிட்டுருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த வேலை ஆல்மோஸ்ட் முடியுது. அது செகண்ட் ஹாஃப்க்கு மேலே ஆள் வருவாங்க. இன்னொரு 5-6 ஹவர் வேலை இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 மணி 4 மணி போல் கூட இன்றைக்கி நைட்டு 10 மணி ஆனாலும் சரி முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நைட்டுக்கு டின்னர் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே சமைச்சிருவேன். ஏன்னா அவங்க இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அங்கே நம்ம சமைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ இப்போது எனக்கு நான் என்ன யோசிக்கிறேன்னா ஒக்கனே பஜ்ஜி. இதில் ஒக்கனே பஜ்ஜி பண்ணலான்னு மார்ட் போயிருந்தப்போ ஒரு நியூ ஃப்ளேவருன்ற ஃப்ரேக்ரன்ஸில் நான் இந்த இது வாங்கியிருந்தேன், தூப். இது சந்தனம், அவ்வளோ நல்லா இருக்கும். வாங்கி யூஸே பண்ணல, பிரசாதத்துக்கு ஒரு நாள் வாங்கியிருந்தேன். ஸோ ஒக்கனே பஜ்ஜி ஆந்திரா டிஷ்ஷு, கர்நாடகாலேயும் சாப்பிடுவாங்க. ஸோ இது நல்லா ஊற வச்சு நல்லா சாஃப்ட் ஆகிடும் இல்லையா, ரைஸ் மாதிரி ஆகிடும். இது நார்மல் உப்புமா தாளிக்கிற மாதிரி தாளிச்சிட்டு, அதுதான் ஒக்கனே. இது கூட பஜ்ஜி காம்பினேஷனாக. பஜ்ஜி இன்றைக்கி நான் கொஞ்சம் உருளைக்கிழங்கு பஜ்ஜி போட்டுடலான்னு கொஞ்சமாக. அது பசங்க ஸ்கூலில் இருந்து கூட சாப்பிடுவாங்க. ஸோ பச்சை மிளகா இருக்குது, தக்காளி இருக்குது. இந்த லிமிட்டெட் காய்கறியை வச்சு ஒரு சூப்பராக பச்சடி நான் பண்ண போகிறேன். ரைஸோட இன்றைக்கி பண்ணியிருந்தோம், என்ன செம்மையாக இருந்துச்சு. நான் இன்றைக்கி பண்ணுறேன்னு நாளைக்கு பண்ணுறேன்னா தெரியாது. நான் பண்ணும்போது கண்டிப்பாக ரெசிபி ஷேர் பண்ணுறேன். சாதத்தோடு சூப்பராக இருக்கும். சாரி இந்த டிஷ் பேர் ஆக்சுவலாக உக்கானி, UGGANI. இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீடியோ முழுக்க நான் உக்கானேன்னு சொல்லிட்டு இருக்கேன், அது ராங். உக்கானி எனக்கு மட்டும் தான் பண்ண போகிறேன், ஏன்னா இது பசங்களுக்கு பிடிக்காது. ஸோ என் ஃப்ரெண்டு வீட்டில் ஃபஸ்ட்டு வாட்டி இது சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எவ்வளோ பொரி போட்டால் ஒருத்தருக்கு 10 கூட தெரியலையே, சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் இருந்து போகுது. ஸோ எக்ஸாக்டாக முறைப்படி எப்படி செய்கிறாங்க ஒக்கனே பஜ்ஜி எனக்கு தெரியாது. பஜ்ஜி தெரியும், ஒக்கனே எப்படி தெரியாது. ஸோ நல்ல தண்ணியில் ஒரு அலசி இதை நல்லா ஊற வச்சுருவோம். நல்லா சாஃப்ட் ஆகிடணும். வியர்டு ஃபுட் காம்பினேஷன் சொல்லுவாங்க இல்லையா, சின்ன வயசில் இந்த பொரியை டீ இல்லை ஃபுல்லாக போட்டு ஸ்பூனு வச்சு சாப்பிடுவேன், கார்ன்ஃப்ளேக்ஸ் மாதிரி. அது நல்லா டீயில் ஊறிடணும் அந்த பொரி. அது சூடாக டீயில் அந்த லைட்டாக அதில் உப்பு தண்டமாக இருக்கும் இல்லையா, அந்த பொரி அதில் போய் மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதை சாப்பிடும்போது ஒரு ரொம்ப அமேசிங் டேஸ்ட். ஸோ அது சொன்னால் உங்களுக்கு அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீலிங் வரலாம். பட் நிஜமாக சொல்கிறேன், எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்காது. இது சொல்லும் போதே கொஞ்சம் பேருக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் நல்லா பொரிய சூடாக பெரிய டால் கிளாஸ் டீயில் நல்லா டிப் பண்ணி ஸ்பூன் போட்டு சாப்பிடுவோம். செம்ம வேறு லெவல் டேஸ்ட். ஸ்டோர் ரூமில் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் ரூம் பேண்ட்ரி டோர் போட்டிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இதில் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்டை டப்பா வச்சுருக்கேன். அட்டை எது ஃபிட் ஆகுதோ அந்த சைஸ்க்கு எனக்கு அட்டை டப்பா இருந்தால் வச்சுருவேன். இப்போ என்னோடய வார்ட்ரோப்பில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய அட்டை டப்பாவில் என்னோடய திங்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அந்த குட்டி குட்டி கியூபிக்கல்ஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுக்கு தகுந்த பாஸ்கெட் நான் தேடினேன், எனக்கு நிஜமாகவே கிடைக்கல. இந்த அட்டை டப்பா பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. பர்ஃபெக்ட், ஏதோ அதுக்கே செஞ்சு வச்ச மாதிரி. சரி பரவாயில்ல, நமக்கு யூஸ் ஆகிற வரைக்கும் சந்தோஷம். அந்த சைஸில் எனக்கு பாஸ்கெட் கிடச்சிச்சு. அதே மாதிரி இங்கேயும் எனக்கு ஒழுங்கான பாஸ்கெட் கிடச்சிருச்சுன்னா வாங்கிடுவேன். பட் இப்போதைக்கு எனக்கு ஸ்டோர் ரூம் கான்செப்ட் அதனெல்லாம் ஓப்பனாக இருக்கணும். எதுவுமே அடைச்சி க்ளோஸ்டாக கேபினெட் ஷட்டர்ஸ்குள்ளே இருக்கக்கூடாது. ஸோ இது எனக்கு இப்போதைக்கு ஒர்க் ஆகுது. ஸோ பாஸ்கெட்டெல்லாம் பார்ப்போம். ஸோ இது எவ்வளோ நேரம் ஊறணும்னு தெரியலையே, அதுவாக சாஃப்ட் ஆகிடும் இல்லையா, சாஃப்ட் ஆகிட்டுருக்கு. 50% சாஃப்ட் ஆகி போச்சு. சரி, நம்ம வெங்காயம் தக்காளி வதக்குவோம். அந்த கேப்பில் அது இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகிடணும். கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் வேர்க்கடலையும் சேர்த்துப்பேன், பச்சை மிளகா, வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் உப்பு, பொரியிலேயே கொஞ்சம் உப்பு இருக்கும், உப்பு பார்த்து சேர்த்துக்கிறேன். இதுதான் எனக்கு பிடிக்கிறது இல்லை. இப்போ பாருங்கள், மஞ்சள் தூள் காலி. பேக்கெட் எங்கே வச்சேன்னு எனக்கு தெரியல. புது பேக்கெட் நான் ஈஷாவில் இருந்து வாங்கிட்டு வந்தேன். ஓகே, ஃபுல் ஆர்கானிக் மஞ்சள் தூள். அந்த பேக்கெட் எங்கே வச்சேன்னு இப்போ எனக்கு தெரியல. அண்ட் வேறு மஞ்சள் தூள் பேக்கெட் இல்லை வீட்டில். கிடைக்கலைன்னா மஞ்சள் தூள் இல்லாமல் தான் செய்யணும். கடவுளே, அது ஒரு பேப்பர் பேக்கெட் மாதிரி இருந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி பேக்கெட்டு. அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இப்படி சைடில் வச்சேன், பார்த்தா இல்லவே இல்லை, ஆளே காணும். எங்கே போயிருக்கோம்?
ஏன்னா வச்சா இம்மீடியட்டாக எடுத்து யூஸ் பண்ணுறத நான் இங்கே வைப்பேன். இன்னும் கொஞ்சம் பல்காக இருக்கிறத ஒரு ஸ்டோர் ரூமில் வச்சுருவேன். இல்லவே இல்லை. ஓ, இன்னொரு வாட்டி அங்கே உள்ளே போய் செக் பண்ணுறேன். இதில் என்ன இருக்குது? இது ஜஸ்ட்டு பேப்பர். அப்பாடா கிடச்சிருச்சு. இதுதான் சொன்னேன், இந்த பேக்கெட் பாருங்கள், அட்டை பேக்கெட் மாதிரி இருக்குது இல்லையா, இந்த ஃப்ரெஷ்ஷாக இந்த மஞ்சள் தூள். ஸோ இதுதான் அன்றைக்கும் தேடினா கிடைக்கவே இல்லை. வந்து அவங்க ரெட் சில்லி பவுடர் கூட போட்ட மாதிரி எனக்கு டேஸ்ட் வந்துச்சு. கண்டிப்பாக போட்டிருப்பாங்க, ஏன்னா ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பைசி. அன்றைக்கி பண்ணியிருக்கிறதே பயங்கர ஸ்பைஸியாக பண்ணியிருந்தாங்க. சரி பார்ப்போம் எப்படி வருது டேஸ்ட்டு. பிளேன் ரெட் சில்லி பவுடர். கலரே பார்த்தீங்கன்னா பயங்கர ரெட்டிஷ் கலராக இருந்துருச்சு அவங்களுக்கு. தக்காளி வதக்கிடுவோம். நல்லா ஆயிடுச்சு, அவ்வளோதான். இது நல்லா வதங்கின உடனே நம்ம பொரியை சேர்த்துருவோம். பொரியை சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு இது என்னது, இது புளி பல்ப்பு. ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கட்டா மீட்டாவாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து ஒரு சிட்டிக்கு அவங்க சேர்த்தாங்களான்னு தெரியல, வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கலாமான்னு பார்க்குறேன். அவங்களுக்கு நல்லா பயங்கர புளிப்பாக இருந்துச்சு, புளிப்பாக காரமாக இருந்துச்சு, காரசாரமாக இருந்துச்சு. சரி நல்லா ஊறி இருக்கும். நான் இருக்கிற பொரியும் போட்டுட்டேன். அது ஊறின அப்புறம் இவ்வளோ தான் வருது. அவ்வளோ வச்சு என்ன பண்ணுறது? ஒரு வேளை இது நல்லா டேஸ்டியாக வந்துருச்சு, அத்தர்வு சாப்பிட்டானா ஈவினிங் என் ஹஸ்பண்ட் வந்தும் சாப்பிடுவாங்க. ஸோ இது நல்லா புழிஞ்சி ஸ்குவீஸ் பண்ணி தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கிறேன். மிச்ச பொரியை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன்? அது சும்மா அப்படியே தான் இருக்குது. கரெக்டாக இருக்குது. வெங்காயம் மட்டும் எனக்கு நிறைய போட்டிருக்கு, நல்லாயிருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஒக்கனே ரெடி. ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது நல்லா பாருங்கள், எவ்வளோ ஸ்பைஸியாக சட்பட்டாவாக செம்மையாக இருக்குது, கலர்ஃபுல்லாக பார்க்கும் போதே நமக்கு ஆஹா. ஸோ இது வந்து நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கூட பண்ணி சாப்பிட்லாம். இப்போது வெதர் வேறு சூப்பராக இருக்குது. நல்லா மழை பெய்யும்போது இது கூட பக்கத்தில் சூடாக மிர்ச்சி பஜ்ஜி. இதோட காம்பினேஷனே பார்த்திங்கன்னா மிளகா பஜ்ஜி தான் இதோட காம்பினேஷன். நம்ம வீட்டில் அந்த பஜ்ஜி மிளகா இல்லை, நான் இந்த மிளகா தான் இருக்குது. இது வேணால் ஆசைக்கு 2 நான் பஜ்ஜி போட்டு சாப்பிட்றேன். பட் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன், வேணும்னா வெங்காயம் பஜ்ஜி கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஒக்கனே ரெடி. கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் மேலே தூவிடலாம். ஸோ கலர் அவங்க பண்ண மாதிரியே வந்திருக்கு, சேம் கலர். நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது. ஓகே, இது ரெடி. இது வந்து ரொம்ப சூடாக சாப்பிட்ணுன்னு இல்லை, இது ஆறி போய் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம பஜ்ஜி போட்டுருவோம். இங்கே வந்து என்னோட பஜ்ஜி மாவு ரேஷியோ கேட்டிருந்தீங்க, எல்லாமே கண்ணு மெஷர்மெண்ட் தான். இப்போ இவ்வளோ பஜ்ஜி மாவு இருக்குன்னாக்கா இது வந்து பேசன். ஓகே, ரெடிமேடாக கிடைக்கிது. ஸோ இதுக்கு 1/4 நான் வந்து அரிசி மாவு சேர்த்துப்பேன். ஸோ எல்லாம் கண்ணு மெஷர்மெண்ட் தான். பாருங்கள், இது கிட்டத்தட்ட 1/4 இருக்கும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இதுதான் என்னோடய மெஷர்மெண்ட். இதில் உப்பு, 1 பிஞ்ச் சோடா. ஸோ எல்லாம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபஸ்ட்டு போட்டு ரெடி பண்ணிப்போம். இதில் வந்து நீங்கள் சோடாக்கு பதிலாக சோடா, ட்ரிங்கிங் சோடா இருக்குது இல்லையா, அந்த பாட்டிலில் வருமா சோடா, கிளப் சோடா, அது கூட போட்டுக்கலாம். அது போடுறதா இருந்தால் சோடா கலக்க வேணாம், சோடா மாவு கலக்க வேணாம். தண்ணிக்கு பதிலாக அந்த சோடா வாட்டர் போட்டு நீங்கள் பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிடலாம். பேட்டர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதில் அவ்வளோ காரம் இருக்காது இந்த இதில், இந்த சில்லி பவுடரில். கொஞ்சம் பெருங்காயத்தூள், அவ்வளோதான். வேறு எதுவுமே சேர்த்துக்க போகிறதில்ல. இது சிம்பிளாக ப்ளெயினாக கிறிஸ்பியாக நமக்கு இருக்கணும். தண்ணி ஊற்றி மாவு பேட்டர் ரெடி பண்ணிப்போம். இதில் ஃப்ளேவர் சீசனிங் நீங்கள் இன்னும் நிறைய சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம், இல்லை ஜஸ்ட்டு பூண்டு விழுது சேர்த்துக்கலாம், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதே மாதிரி நல்லா கையில் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வேறு எதுவுமே சேர்த்துக்க போகிறதில்ல, ஏன்னா நம்ம ஒக்கனே நல்லா காரமாக ஸ்பைஸியாக இருக்குது. அதுக்கு நமக்கு ப்ளெயினாக பஜ்ஜி இருந்தால் போதும். நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணணும், முட்டையை விஸ்க் பண்ணுற மாதிரி. நான் வந்து விஸ்கை வச்சு பண்ணிகிட்ருக்கேன், கையிலேயே பண்ணல அழகாக. அப்போ நல்லா கிறிஸ்பாக வரும். விஸ்க் பண்ணி பபிள்ஸே வந்துருச்சு பாருங்கள். சரி, ஓகே. இப்போ நமக்கு பிடிச்ச காய்கறி இதில் முக்கி ஃப்ரை பண்ண வேண்டியது தான். நான் என்ன யோசிக்கிறேன்னா, எனக்கு கொஞ்சம் ஆனியன் டொமேட்டோ மட்டும் பண்ணிவிட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ போடலாம்.
இதில் 2-3 ஸ்லைஸ் நான் ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் அத்தர்வ் வந்தப்புறம் சூடா போடலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்மளது ரெடி பண்ணுவோம். இந்த 3 வெரைட்டியில் தான் நான் பஜ்ஜி போட்டுக்க போகிறேன். தக்காளி எனக்கு ரொம்ப பிடிக்கும். தக்காளி போடும்போது கொஞ்சம் லைட்டாக சாட் மசாலா மேலே தூவி போடுவேன். அப்போ தான் உள்ள தக்காளி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் ஸ்லைஸ் நான் வந்து ஏற்கனவே கட் பண்ண வெங்காயம்லாம் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து இது ஏன்னா அதுக்கு காம்பினேஷனே மிர்ச்சி பஜ்ஜி தானே, அவ்வளோதான். பசங்களுக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தோல் எடுத்துகிட்டு மெலிசாக கட் பண்ணிவிட்டு செம்மையாக இருக்கும். நல்லா பஜ்ஜி மிளகா இருந்துட்டு தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கிற பாருங்கள். மாவு வந்து நல்லா ஒட்டணும். கடையில் பார்த்தீங்கன்னா மாவு மட்டும் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்லா ஸ்லைஸ் பாருங்கள், மாவு நல்லா இப்படி எடுக்க வரணும். ஓஹோ பாருங்கள் என்ன மாதிரி கிறிஸ்பு மிளகா பஜ்ஜி, குட்டி மிளகா பஜ்ஜி. அது ரொம்ப கம்மி எண்ணெய் ஊற்றி சிக்கனமாக செஞ்சிட்ருக்கேன். இல்லைன்னா அந்த எண்ணெய் மறுபடியும் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சூடாக போடும் போதே 4 பஜ்ஜி வாயில் போட்டால் தான் நிம்மதி. எப்படி இருக்குது மிளகா பஜ்ஜி? மிளகானா ஃப்ரை ஆகிட்டு அந்த அளவுக்கு காரம் தெரியாது, பட் செம்மையாக காரம். ஏன்னா இது காரம் மிளகா இது. ஸோ நான் இன்னொரு 4 பஜ்ஜி, இது நான் இப்போயே சாப்பிட்ருவேன். இன்னொரு 4 பஜ்ஜி போட்டுடலாம். இது வந்து நம்ம வெங்காயம் பஜ்ஜி. டூ குட். டூ குட். என்னோட ஃபேவரட் தக்காளி பஜ்ஜி. விஹானுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. எல்லாம் உப்பி வரும் இந்த பஜ்ஜி. வெங்காயம் பஜ்ஜியில் லேயர்ஸ் இருக்கிறதுனால உப்புனது தெரியாது. இன்னும் 4-5 பெரிய பெரிய கடையில் வாங்கின மிளகா பஜ்ஜி கிடையாது, பெரிய சைஸில் மிளகா. இதில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். நான் இது இர்ரெசிஸ்டிபிள், செமையாக இருக்குது. நான் அப்படியே சாப்பிட்டேன். எனக்கு ஒகனே கூட சாப்பிடணும் இல்லையா பஜ்ஜி. இந்த தக்காளி பஜ்ஜியில் ஒரு டீமெரிட் என்னென்னா சடன்னும், அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் இழுக்கும். டேஸ்ட் வந்து பிரமாதம். இது மேலே சாட் மசாலா தூவி சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, இந்த தழையில் பஜ்ஜி போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்குமா. ஸோ நான் ஒரு 3 தழையில் குட்டி இது எடுத்துக்கலாமா, சரி பெருசாக எடுத்துக்கலாம், போட்டு பார்ப்போம். நான் எப்போவுமே செஞ்சதில்லை. ஐயோ கீழ் வந்துருச்சு. அவ்வளோ நல்லா இருக்குமா 3 தழை. பஜ்ஜி போடுவாங்க. மாவு பாருங்க, கன்சிஸ்டன்சி என்ன பர்ஃபெக்டாக இருக்குது. வாவ், ஹெல்தி பஜ்ஜி ரெடி. ஸோ நம்ம இப்போ சாப்பிடுவோம், அப்புறம் பசங்களுக்கு சூடாக போட்டு வச்சுருவோம். நம்ம ஒகனே பஜ்ஜி ரெடி. என்ன மாதிரி இருக்குது பாருங்கள். பஜ்ஜினாவே அப்பா. ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப டக்குன்னு ரெடி பண்ணி ஒரு அன்யூஷுவல் காம்பினேஷன். அண்ட் இந்த காம்பினேஷன் எனக்கு தெரிஞ்சு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம், ஸ்நாக்ஸ்க்கு. ஓகே சாப்பிடுவாங்க. இது பாருங்கள், நம்ம அந்த இலையில் போட்ட கற்பூரவள்ளி பாருங்கள், நல்லா உப்பி கிறிஸ்பாக ஹார்ட் ஷேப்பில் இலை. திருஷ்டி என்னோட கண்ணே பட்டுடுச்சு. அன்யூஷுவலாக இருக்கும். அந்த காம்பு கூட நல்லா டேஸ்டியாக இருக்குது, கிறிஸ்பாக. நல்லா ஹெல்தி ஹெர்பல் பஜ்ஜி. சாப்பிட்லாம் வாங்க, டேஸ்ட் பண்ணுவோம். அவங்க வீட்டில் பண்ண மாதிரியே இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், சேம் டு சேம் டிட்டோ டேஸ்ட்டு. அவங்க வீட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் காரமாக, இன்னும் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்துச்சு. நான் இதில் வந்து அந்த வெல்லம் தூள் கொஞ்சம் சேர்க்கலாமான்னு பார்த்தேன் இல்லையா, நான் சேர்த்துக்கல.
டேஸ்ட் பண்ணிவிட்டு ஏதாவது நமக்கு மிஸ்ஸிங்காக இருந்துச்சுன்னா சேர்த்துப்போன்னு சொல்லி. பட் இது சேர்த்துக்காமையே ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா நம்ம அவ்வளோ வெங்காயம் சேர்த்துருக்கோம். அதோட ஸ்வீட்னஸ்ஸு சூப்பர், மஸ்ட் ட்ரை. நல்ல காம்பினேஷன். சாப்பிடும்போது காரம் தெரியல, சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் நல்லா சுருன்னு காரம் ஏறுது. சரி, இப்போ போயிட்டு நிம்மதியாக உட்காந்துட்டு நம்ம மீல் என்ஜாய் பண்ணுவோம். ஒக்கனே பஜ்ஜியை ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். சூப்பர் 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 சூப்பர். ஹலோ, மறுபடியும் வெல்கம் பேக். ரொம்ப நாள் பொறுத்து இன்றைக்கி கேமராவில் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்த vlog வந்து மொபைலில் எடுத்தது, இது வந்து கேமராவில் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஏதாவது ஒரு பிரச்சனை, இந்த கேமரா பார்ட்ஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த மெமரி கார்டு இருக்குது இல்லைங்களா, அது எங்கேயோ வச்சு காணாமல் போச்சு. நம்ம வந்து திரிஷூர் போயிருந்தோமே, அங்கே திரிஷூரோ கோயம்புத்தூரோ அங்கே வச்சது. அது வீட்டில் தான் இருக்குது. ஏதோ பத்திரமா நான் வந்து பேப்பர் சுற்றி ரப்பர் பேண்ட் எல்லாம் போட்டு பவுச்சில் வச்சு, அது மட்டும் ஞாபகம் இருக்குது. பட் அது எங்கே இருக்குன்னு தெரியல, தேடி பார்த்துட்டு. ஸோ இது புதுசாக வந்து அமேசானில் ஆர்டர் போட்டு இப்போ தான் வந்து ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வித்தியாசமாக ஒரு ஹால், ஏற்கனவே யூஸ் பண்ண ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ப்ராடக்ட்ஸ், யூஸ்ட் ப்ராடக்ட்ஸை வச்சு தான் ஹால் பண்ண போகிறோம். ஏன்னா ஃப்ரெஷ் ப்ராடக்ட்ஸ் இன்னும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அமேசான் ஷாப்பிங் ஹால் பற்றி சொல்லிட்டுருக்கேன். இன்னும் கைக்கு வரல ப்ராடக்ட்ஸு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே நான் நிறைய யூஸ் பண்ணி ப்ராப்பராக எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னா நல்லாயிருக்கும் தான் அர்த்தம். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஏற்கனவே இந்த ஹாலில் பார்த்துருப்பீங்க, அண்ட் நான் யூஸ் பண்ணுறதும் நம்ம வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சில 5 அவுட்ஃபிட்ஸ் வந்து நம்ம பார்த்துருவோம். இதோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடச்சிரும். ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் வந்து இந்த ப்ளூ கலர் பீபா ட்ரெஸ், உள்ள லைனிங் கொடுத்துருக்கு. நல்லா சில்க், இந்த பட்டு லுக்கில் காப்பர் கோல்டு கலரில். இது வந்து ரீசெண்டாக நான் ஒரு 2 ஒகேஷன்ஸ்க்கும் போட்டிருக்கேன். இங்கே வந்து லைனிங் இல்லை, கைக்கு லைனிங் இல்லை. பட் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுள். ஜஸ்ட்டு குர்த்தா மட்டும் போட்டாலும் நல்லாயிருக்கும். துப்பட்டாவோட மேட்ச் பண்ணி போட்டால் இன்னும் கிராண்டாக இருக்கும். 1299 ரூபா இந்த ப்ளூ கலர் பாலி காட்டன் குர்த்தாவோட விலை. அதே ஸ்டைல் ட்ரெஸ் கிட்டத்தட்ட, இதுவும் பீபாவோடது. உள்ள லைனிங் கொடுத்துருக்கு. கலர் வந்து இது மரூனிஷ் ப்ரௌனிஷ் மரூன் கலர். இதுலேயும் நல்லா ஃப்ரண்ட்டில் கோல்டன் டிசைன் பார்டர் கொடுத்துருக்கு. பார்டர் என்ற பார்டரும் கொடுத்துருக்கு. எம்ப்ராய்டரி பாருங்கள், நல்லா டல் கோல்டு, அந்த காப்பர் கோல்டு கலரில் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்கு. நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். இது வந்து வாஷிங் மிஷினில் தான் வாஷ் பண்ணேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உள்ளே உங்களுக்கு லைனிங் இருக்குது பாருங்கள், லைனிங் இருக்குது. இதுக்கும் மேட்சிங்காக நம்ம கோல்டன் கலர், அதுக்கும் இதுக்கும் நான் ஒரே பாட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். கோல்டன் கலர் பாட்டம்ஸ் இருந்தால் நல்லா மேட்ச். இந்த குர்த்தாவோட விலை 1409. இதில் உங்களுக்கு பிளாக் கலரும் கிடச்சிரும். 2 டாப்ஸ் ஜீன்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு 3/4 கொஞ்சம் லாங் டாப். இது நல்லா கலர்ஃபுல், கட்டமாக காலர் போட்டு நல்லா கிறிஸ் கிராஸாக, கை வந்து சின்னது, இந்த ஷர்ட்ஸ் மாதிரி. ஸோ உங்களுக்கு போட்டோன்னா நல்லா மல்டி கலர்டு குர்த்தா லுக் கிடைக்கும். இது வந்து ஜஸ்ட் ஆப்போசிட், இது வந்து ஷார்ட் டாப், ரொம்பவே ஷார்ட் டாப். அதே மாதிரி ஒயிட் கலர், அது மல்டி கலர்டு. இது வந்து ரொம்ப பிளேன் பேசிக் பேஜ் கலரில் புட்டா. அது கை பார்த்தீங்கன்னா அது சின்ன கை. இது வந்து நல்லா பலூன் கை மாதிரி கொடுத்துருக்கு. இங்கே பிளேனாக இருக்குது, இங்கே கொஞ்சம் பஃப் இருக்குது. இது நான் இன்னும் போடலை. இது வந்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணி போடணும். இது நான் வந்து என்னோடய பர்த்டேக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு வாட்டி பசங்க ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் ஒரு வாட்டி போட்டுட்டு போயிருந்தேன். ரேயான் ஃபேப்ரிக்கில் இந்த கலர்ஃபுல் டாப்போட விலை 746 rupees. ஆஃப் ஒயிட் காட்டன் டாப்போட விலை 579 rupees. அது என்னவோ தெரியல, பச்சை கலர் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. க்ரீன் என்னோட லேட்டஸ்ட் ஃபேவரட் கலர்னு சொல்லலாம். எல்லாமே இப்போ பச்சையில் வாங்குறேன். இருந்தாக்கா பச்சை ஆப்ஷனுக்கு தான் போகிறேன். இந்த ட்ரெஸ் வாங்கும் போது பச்சை என்னோட ஃபேவரட் கிடையாது. பிடிக்கும், பட் ஃபேவரட் கிடையாது. இப்போல்லாம் ஃபுட்வேர் பேக்ஸ் கூட பச்சையில் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். ஸோ இந்த பச்சை வந்து, அது பச்சையில் வந்து எல்லா பச்சையுமே பிடிக்கும்னு சொல்லாது, சில பச்சை. இந்த பச்சை வந்து ஓகே, நாட் பேட். ஏன்னா இது வாங்கும் போது பச்சை என்னோட ஃபேவரட் கலர் கிடையாது. இந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் சிம்பிள் ஒகேஷன்ஸ்க்கு போடலான்னு வாங்கினேன். இது வந்து ஒரு லாங் ட்ரெஸ் கவுன், எப்படி வேணால் வச்சுக்கலாம். நல்லா லாங்காக இருக்குது, நல்லா திக் மெட்டீரியல். உள்ள லைனிங் கிடையாது, திக் மெட்டீரியல் பாருங்கள். சீ த்ரூ டிரான்ஸ்பரண்ட் கிடையாது. இது மட்டும் நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக ஷிஃபான் மாதிரி நல்ல ஒரு ஸ்லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஃப்ரண்ட்டில் நல்லா கோல்டன் ஃப்ரண்டில். ஸோ பின்னாடி பிளேன், ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் இந்த டிசைன். டீல் கிரீன் பாலிக்ரெப் ட்ரெஸ் ஓட விலை 699 rupees. அவ்வளோதான், ஷாப்பிங் ஹால் டன். லிங்க்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடச்சிரும். நம்ம அடுத்த vlogல சந்திப்போம். அடுத்த ஹாலில் ஃப்ரெஷ் ப்ராடக்ட்ஸோடு சந்திப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம அடுத்த நியூ vlogல சந்திப்போம். அது எப்போன்னு கேட்பீங்க, ஏன்னா போனால் நான் தான் வர்றதே இல்லையே, உங்கள் மைண்ட் வாய்ஸ் என்ன கேட்குது. பட் முடிஞ்சால் நம்ம நாளைக்கே சந்திப்போம் நியூ vlogல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அது வரைக்கும் பாய் பாய்.